விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேருவார்னு நான் நம்பலை. இன்னமும் சேர்ந்தா அவருக்கு பெரிய லாபம்னு நான் சொல்லிட்டு வரேன். ஒரு 40 சீட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, 35 எம்எல்ஏ கிடச்சிரும். உங்களுக்கு புரியுங்களா? 50 சீட் வாங்கினா 42 எம்எல்ஏ கிடச்சிரும். இது வந்து சாதாரணமாக கிடச்சிடும். அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு எந்த கட்சி தலைவருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கும். சேர்றாரு சேரலங்கன்னு அவசியம். நான் கேட்குறது, அரசாங்கம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு விஷயத்தை அரசாங்கத்தோடு தொடர்படுத்தி, அரசாங்கத்தை கட்சியோடு தொடர்படுத்தி, கட்சியை சிபிஐயோட தொடர்படுத்தி, சிபிஐ வந்து விஜயோட தொடர்படுத்துங்கிறது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்கிறேன். சிபிஐக்கு உத்தரவிட்டது யார்? பிஜேபியா? நரேந்திர மோடியா? அமித்ஷாவா? சிபிஐக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அப்போ நீங்கள் சிபிஐ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஜேபி வந்துடும் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சந்தேகப்படுறீங்க, உச்சநீதிமன்ற நோக்கத்தை விமர்சிக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு செய்ய இருக்கும்? எனக்கு புரியவே இல்லை. என்ன கணக்கில் வரும் அது? சிபிஐ விசாரணை சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் எங்கேயா பார்ட்டியாக இருக்குதா? இந்த கேஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்குதா? அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு அஃபிடவிட் கிடையாது, அவங்களுக்கு ரோலே கிடையாது. இது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, 2 மாநில பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்னு சொல்லலாம். இது 2 கட்சிகளில் உள்ள பிரச்சனை. அதில் பிஜேபி எங்கே இருக்குது? சரி, பிஜேபி வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பெட்டிஷன் போட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. அது வந்து தாவேக்காவோட பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க, தமிழக அரசு தரப்போ கேட்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்கல, அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ வந்து விசாரிக்கன்னு சொன்னது யாரு? உச்சநீதிமன்றம். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அவங்கள கேளுங்க. அவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்க, நம்ம முரசில் எழுதிட்டோம்.